விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ரவி கிருஷ்ணாவுடைய இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார்கள் அண்ணாமலை மற்றும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பேசிக்கிட்டே இருப்பாங்கண்ணா, பேசிக்கிட்டே இருப்பான். நேரில் பார்க்கணுமா, இப்படி வந்து பார்க்க வச்சுட்டாங்க உங்களை. Suddenly a surge of crowd came. We were stuck in the center. எங்களால் லெஃப்ட் சைடும் போக முடியல, ரைட் சைடும் போக முடியல. சென்டரில் மட்டும் தான் போக ஸ்டக் இன் த சென்டர். அந்த வந்து இல்லை எதுவுமே பண்ண முடியல. ஆகும்னா போயிட்டே இருக்கணும். We just trying to struggle and walk. போயிட்டே இருக்கணும். என்ன ஆச்சுன்னா ஒரு பில்டிங் எங்கிருந்து ஒரு லைன் முடிச்சுன்னு தெரியுது. ஒரு எல்லோ கலர் ரோப் இருக்குது. உள்ள ஒரு 20 to 30 members உள்ள வந்துட்டாங்க. We didn't know, suddenly some 20 to 30 people carrying a yellow color rope. They suddenly walked into the crowd from somewhere. We didn't know from where they came. அந்த புள்ளி ரொம்ப தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. They just pushed us from his hand. In front of me, he slipped. They pulled him. 10 to 15 minutes, we didn't even know what has happened. 20 minutes நெட்வொர்க் ஒருத்தருக்கு ஃபோன் போடுங்க சார். ஒருத்தருக்கு நான் கூட்டம் நிறைய நான் வந்து பையனுக்கு ஃபோன் பண்ணுறேன். பையன் சேஃபாக இருக்காங்க. Out of panic mode and calling my son, whether my son is safe. No network, no mobile connection. நான் என்னோட ஃபோன், பாப்பா ஃபோன், என்னோட மருமகன் ஃபோன், எல்லாத்து ஃபோனையும் பண்ணுறோம், எடுக்கல. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு பண்ணால் அவங்க பேசுறது எங்களுக்கு சுத்தமாக கேட்கல. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் பையன் ஃபோன் பண்ணி, அம்மா ரவியன்னா மிஸ்ஸு, ரவியன்னா மட்டும் காணோம், நாங்கள் தேடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவன் ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் வந்து அவன் கிட்ட எங்கடா தொலைஞ்சேன் அப்படின்னு திட்டுறப்போ அவன் அம்மா ரவியண்ணா ஃபோன் தொலைஞ்சிச்சு, யாரும் எடுத்து கொடுத்தாங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ரவியண்ணனை காணோம், நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போய் போராடுறோம், போய் சொல்லாமல் சொல்லுங்கள். அவன் வந்தவங்க பக்கத்தில் வச்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். அங்கே இருந்து எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. இந்த மாதிரி பசங்களாம் கொண்டு வந்து போனது எனக்கு பயம் வந்துருச்சு. ஃபோன் பண்ணி எடுக்கல, இவங்க கேட்டால் அம்மா ரவி ஜிஹெச்சில் இருக்கேன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரோன்னு தான் சொன்னேன். ஒன்றும் ஆயிருக்காது, கவலைப்படாது. Finally they told me my son is in GH, he's safe, and they told me that they want to go and see the son. ஒரு மறுபடியும் அடுத்த கால் வந்து ரவி நம்ம விட்டுட்டு போயிட்டாமா. Next call I got that Ravi has left us. அந்த மாதிரி போகிற பையன் கிடையாது, கூட்டத்துக்கு போகிற பையன். My son never goes to crowd, is very disciplined boy. பார்க்கணும்னு போனதனால போயிருந்தேன். He just went only out of எல்லாருமே போயிருந்தோம், எல்லாரும் போயிருந்தோம். எங்களை சேவ் பண்ணலாம். நம்ம அந்த குழந்தை, இந்த சின்ன குழந்தை தூக்கிட்டு இன்னொரு குழந்தை தூக்கிட்டு நான் போயிருந்தேன். நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு என்னை பல்ல கடிச்சு. In fact, I also went to watch Mr. Vijay with 2 children. My son told me you should not come to a crowd. So he chased me away along with my two younger kids also. So, but my son was inside. எங்களை கொண்டு போய் அந்த கேவிபி பேங்க்குள்ளே கொண்டு போய் அந்த கேட்டுக்குள்ள நிறுத்தி வாட்ச்மேன்ட்ட சொல்லிட்டு கொஞ்சம் தான் உள்ளே நிற்கிட்டு இருந்தாங்க. சொல்கிறேன், அம்மா அவர் நின்று கை காமிச்சிட்டு வராரு, எங்கேருந்து பார்த்தாலும் அவரை பார்க்கலாம். Top of the vehicle, shaking, going maximum of people are watching. Suddenly some police or somebody told him to go inside the vehicle. Vijay went inside the vehicle. The vehicle was moving with Vijay sitting in the front. So suddenly all crowd came to watch. That is where the confusion. Vijay friend கூட உட்கார விடல. அந்த crowd எல்லாமே விஜய் பகவான் சொல்லிட்டு உள்ள போட்டாங்க. All the crowd rushing towards the car because they could see from him from top. Suddenly going inside, everybody came there. That is where the commotion started. அங்கே இருந்துதான் எல்லா எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்துச்சு, அது வந்து ஃப்ரீயாக இருந்த க்ரௌடு. கொஞ்சம் எல்லாம் ஜாலியாக அது ஃப்ரீயாக நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு 30 to 40 members உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது எல்லோ கலர் ரோப் வந்து வராங்க, தங்குறாங்க, எல்லாத்தையும் தங்குறாங்க. Yellow color rope, people came suddenly. Second commotion. எங்களால் எதுவும் பண்ண முடியல, வெளியே போக முடியல. ரைட் சைடில் போனால் உள்ள தங்குறாங்க. தம்பி சொல்கிற வரைக்கும் கீழே விழுந்து முடிச்சுட்டாங்களா சார்? அதுதான் எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன்னா ஜென்ரேட்டர் ரூம்லேருந்து ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க, அவர் கீழே விழுந்தாரா இல்லை ஜென்ரேட்டர் இருந்தாரா? எங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. Confusion for me is I really don't know how he died. எங்களுக்கு இன்னும் போஸ்ட் Mobile phone was traced near the generator room of Mr. Vijay Singh. So we are not very sure whether he fell down or somebody pushed him or somebody walked over. பட் ஆனால் அவரோட பாடியில் ஃபுல்லாக பாண்டில் Whole body was covered with chappal, all chappal stamping thing. That means it may have gone close to the vehicle. Yeah. And a lot of people He's not close to the vehicle. He's close to the vehicle.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.